ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஒரு 2:30 மணி நேரம் ஒருத்தர் ₹200 கொடுத்து தியேட்டரில் படம் பார்க்க வராங்க அப்படின்னா, அவங்க கொடுக்குற காசுக்கு தரமான படத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது ஒரு டைரக்டரோட முக்கியமான கடமை. அப்படி அவங்க தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்தாங்கன்னா தான் அடுத்தடுத்து அவங்களுக்கு படம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இதுக்காகவே மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச படங்களை நம்ம ஊர்லேயும் ரிலீஸ் பண்ணலாம்னு நிறைய டேரக்டர்ஸ் இந்த ரீமேக் ஐடியாவை சூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, ஒரு டெபியூட்டன்ட் ஹீரோ தன்னோட படத்துக்கு நல்ல ஓப்பனிங் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் தன்னோட கரியரோட பீனிங்கில் வெற்றி படங்களை கொடுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த ரீமேக் ஐடியாவை சூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு டைம் பீரியட் வரைக்கும் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருந்தது. ஆனால் இப்போது சமீப காலமாக ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணக்கூடிய ஒரு சில படங்கள், இந்த ஸ்டார் வேல்யூ இல்லாத ஒரு சில படங்கள் பெரிய அளவில் கண்டுக்காமலே போயிட்டுருக்கு. இந்த ரீமேக் ஐடியா முதல்ல ஒர்க் ஆனதுக்கான காரணம் என்ன, இப்போ ஒர்க் ஆகாததுக்கான காரணம் என்ன, எப்படி ஒரு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் படங்களை ரீமேக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இந்த வீடியோ முழுக்க ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிற ஆடியன்ஸுக்காக ரெடி பண்ணப்பட்டது தான். ஒருவேளை நீங்கள் ஃபிலிம் மேக்கிங்கில் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபிலிம் மேக்கர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ரொம்ப இழுக்காமல், ரொம்ப போர் அடிக்காமல் டக்குன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் உங்கள் ஆர்பிகே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மக்களோட மைண்ட் செட் ஒரு 2 மணி நேரம் இல்லைனா ஒரு 2.5 மணி நேரம் கொடுக்குற காசுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்கான சினிமாவை பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ரொம்ப முக்கியமாக அந்த டைமில் டெக்னாலஜி இவ்வளோ டெவலப் ஆகலை. ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா ஒன்று தியேட்டரில் பார்க்கணும், இல்லைனா சிடி வாங்கி பார்க்கணும். அப்படியும் இல்லை அப்படின்னா ஃபெஸ்டிவல் டைம்லையோ வீக்கெண்ட் டைம்லையோ டிவியில் போடுவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதனாலேயே அப்போ இருக்கக்கூடிய அந்த ஆடியன்ஸ்க்கு வெளிமாநில படங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ நமக்கு எல்லாமே ஈஸியாக கிடச்சிருது. அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் படம் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் நமக்கு இன்ஃபர்மேஷன் வருது. இப்படி பிரேமலு மாதிரி ஒரு படம் நல்லா இருக்குது, மஞ்சுமெல் பாய்ஸ் மாதிரியான ஒரு மலையாள படம் நல்லா இருக்குது, இப்போ தெலுங்கில் வந்து RRR மாதிரியான ஒரு படம் வந்து நல்லா ஓடிட்டுருக்கு, நல்ல ஒரு பிரம்மாண்டமான விஷுவல்ஸோட படம் நல்லா எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்குது. ஆனால் அந்த டைம் பீரியடில் ஒன்று நியூஸ் பேப்பரில் பார்க்கணும், இல்லைனா யாராவது ஒருத்தர் சொல்லி பார்க்கணும். அப்படியே யாராவது சொன்னாங்க அப்படின்னாலும் அந்த டைம் பீரியடில் அந்த ஒரிஜினல் வெர்ஷனோட அந்த லாங்குவேஜ் பேரியர் ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. அதனாலேயே சரி, அந்த தெரியாத லாங்குவேஜில் நம்ம படம் பார்த்து என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ நாளாக இருந்தாலும் லாங்குவேஜ் புரியாதில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் விட்டுருவோம். ரொம்ப சினிமா மேலே வெறி பிடிச்ச ஒரு ரசிகராக இருந்தோம் அப்படின்னா வேணால் லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்தாலுமே அந்த படத்தை போய் பார்ப்பாங்க. ஸோ இப்படி ஒரு பேரியர் இருக்கிறதுனால அந்த டைமில் பெருசாக படம் பார்க்காமலே விட்டுட்டாங்க. அதாவது வெளிமாநில படங்களை பெருசாக கண்டுக்காமலே விட்டுட்டாங்க. இது அந்த டைம் பீரியடில் இருந்த அந்த டேரக்டர்ஸ்க்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. அவங்களும் மற்ற ஸ்டேட்டில் மற்ற கண்ட்ரியில் ரிலீஸ் ஆகி நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச அந்த படங்களை நம்ம ஊர் ஆடியன்ஸுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஊர் மக்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி ரீமேக் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் இப்போது இந்த 20 வருஷ கேப்பில் ஆடியன்ஸ் ரொம்ப அட்வான்ஸ் ஆகிட்டாங்க. பல லாங்குவேஜ் படங்களை அந்த படத்தோட ஒரிஜினல் லாங்குவேஜ்லேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு படம் பார்க்கணும்னா தியேட்டரில் போய் பார்க்கணும்னோ இல்லை வெயிட் பண்ணி பார்க்கணும்னோ எந்த ஒரு அவசியமும் இல்லை. இவ்வளோ ஏன் சிடி வாங்கி பார்க்கணுங்கிற அவசியம் கூட இப்போ இல்லை. ஏன்னா பைரசி அவ்வளோ டெவலப் ஆயிடுச்சு. இப்படி ஒரு கண்டிஷனில் அவங்க ஒரு வேளை அந்த கதையை, அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா ஒரிஜினல் படத்தையே பார்த்துட்டு போயிடுவாங்க. அந்த ரீமேக் வெர்ஷனை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இப்போ இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு இல்லை. இது ஒரு பக்கம் இருக்க, சில படங்கள் எடுக்கும் போதே பேன் இண்டியன் படமாக எடுத்து எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. சில படங்களை ஒரு லாங்குவேஜிலிருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு டப் பண்ணுறாங்க. ஒரு சில படங்களை எடுக்கும் போதே பைலிங்குவலாக 2 லாங்குவேஜுக்குன்னு செப்பரேட்டாக எடுக்கிறாங்க. ஸோ எல்லாருமே எல்லா லாங்குவேஜ் படங்களையுமே பார்க்கறதுக்கான வசதியும் இங்கே உருவாகிருச்சு. சமீப காலமாக ஒரே டெம்ப்ளேட்டில் வரக்கூடிய படங்களையே மக்கள் நிராகரிக்கும் போது ஆல்ரெடி பார்த்த படங்களை திரும்ப பார்க்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அதையும் மீறி வெளிமாநில படங்களை ரீமேக் பண்ணாங்க அப்படின்னா தேவையில்லாத கம்பேரிசனும் ஃபேன்வாரும் தான் அதிகமாகும். இது வெளிமாநில படங்கள் அப்படின்னு இல்லை, வெளிநாட்டு படங்களை இங்கே ரீமேக் பண்ணாங்கன்னாலும் இதே பிரச்சனை தான். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ஒக்கடு அண்ட் கில்லி கம்பேரிசன் தான். எப்போவோ ரிலீஸ் ஆன படத்தை இப்போ கம்பேர் பண்ணி இந்த படம் தான் பெருசு, அந்த படம் தான் பெருசுன்னு அடிச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ இது மாதிரி தேவையில்லாத ஃபேன் வார்ஸ் வந்து அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அதனால் என்ன கேட்டால் இந்த டைம் பீரியடில் ரீமேக் படங்கள் பண்ணுறது அப்படிங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். முழுக்க இது என்னோட கருத்து. அப்போ இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழலில் படங்களை ரீமேக்கே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அப்படி கிடையாது. ஒரு படத்தை ரீமேக் பண்ணும்போது இருக்கிற அந்த கதையை அப்படியே ரீமேக் பண்ணாமல் சில சேஞ்சஸ் பண்ணி, குறிப்பாக இந்த கில்லி படத்தில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் பிளாட்டை ஆட் பண்ணியோ, இப்போ இந்த லியோ படத்தில் அந்த லியோங்கிற கேரக்டரோட பேக் ஸ்டோரியை சஸ்பென்ஸாக வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியோ இல்லை இந்த ஒரிஜினல் வெர்ஷனோட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட் லைனை மட்டும் எடுத்து டெவலப் பண்ணி உங்களோட ஓன் க்ரியேட்டிவ் ப்ராசஸை யூஸ் பண்ணி நிறைய க்ரியேட்டிவான இன்னோவேட்டிவான சீன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஆடியன்ஸ் தியேட்டரில் வந்து உட்காந்து அந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வேலிடான ஒரு ரீசனை க்ரியேட் பண்ணி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்கள் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது.
ஸோ ஃபைனலி இந்த வீடியோ நான் ரெடி பண்ணுறதுக்கான மிக முக்கியமான காரணம், கண்டென்ட் தான் முக்கியம்னு சொல்லக்கூடிய ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் ரீமேக் படங்களை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சந்தேகம் எனக்குள்ளேயும் இருந்தது. ஆனால் ஒரு கரெக்டான ஃபார்மேட்டில் கரெக்டான ஒரு டெம்ப்ளேட்டில் ரீமேக் பண்ணி ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த படங்களும் ஓடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா எனக்கு கிடைச்சது. அதை இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃபிலிம் மேக்கிங்கில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஒருவேளை ஒரிஜினல் வெர்ஷன் பார்த்துட்டு ரீமேக் வெர்ஷன் தேட்டரில் போய் பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுங்கிறத நம்ம வீடியோ கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.